ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். அல்லேலூயா. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரங்களில் ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்தி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவரின் வாழ்க்கையில் பாராட்டின எல்லாவித நன்மைகளுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்தினோம். இந்த நாட்களில் கூட, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்மை நாமே சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தம் பண்ணி ஒரு புதிய ஆண்டுக்கு போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் இன்றைக்கு கூட ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பண்டிகை நாட்களில் எத்தனை வீடுகளில் நான் பார்த்தேன். ஆமீன். ஒற்றனை அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி எல்லா காரியங்களையும் சுத்தம் பண்ணி இவ்வளோ அழகாக ரொம்ப நீட்டாக வைத்து கொண்டிருக்காங்கல்ல அல்லவா? அதே போல் சில மனுஷர்களையும் பார்த்தேன், இந்த பண்டிகை நாட்களில் ரொம்ப அழகாக ஷேவ் பண்ணி ஹேர் கட் பண்ணி நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டு ஏன்னா தன்னை அலங்காரமாக சுத்தமாய் அவர்கள் வெளிப்படுகிறதை பார்த்தோம். தெய்வ பிள்ளைகளே, அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நம்முடைய உள்ளான மனுஷனில் கூட நம்ம சுத்தமாய் காணப்படுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம், ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது பழைய சுபாவங்களோடு, பழைய வாழ்க்கையோடு, பழைய குணாதிசயங்களோடு நாம் போகாமல் நம்மை நாமே சுத்திகரிக்கப்பட்ட காரியங்களை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாய் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாருங்க, எவ்வளவு அருமையான ஆலோசனைகள் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகியோடு. ஹல்லேலூயா. அப்ப இச்சையான காரியங்களை நமக்குள்ள இருக்குமானா கர்த்தர் அதை சுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பொருட்கள் மேல இச்சை, ஒரு ஆப்போசிட் செக்ஸ் பார்க்கும்போது அவர்கள் மேல இச்சை, இன்னைக்கு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இப்படி பலவிதமான இச்சைகளினால உலகம் சூழ்ந்து கொண்டு இருக்கு. மனுஷருக்குள்ள போராடி கொண்டிருக்காங்க. அதை சொல்றாரு, இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகியோடி. ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணுமா? இன்னைக்கு நம்ம இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். தேவப்பிள்ளையில நம்ம இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எனக்கும் ஆண்டவர்களை நல்ல உறவு உண்டாக வேண்டுமானால், நான் ஆண்டவரை சந்திக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டுமானால், ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டுமானால், ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற இந்த புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவப்பிள்ளையிலே நமக்கு சுத்த இருதயம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏன் இருதயம் சுத்தமாக இருக்கணும்? வேதத்தில் வாசிக்கிற எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிக்கும் போது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இந்த இருதயமே எல்லாவற்றை பார்க்கிலும் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்குள்ள சுத்த இருதயத்தை இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும் பார்த்தோம். அப்போ இந்த இருதயம் பொல்லாததான் இருக்குமானா, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை சுத்தவானா காத்திக்கொள், உன்னை சுத்தப்படுத்து. தேவ பிள்ளையிலே, இந்த நாட்களில் என்னென்ன காரியங்களை சுத்தமாக்கப்பட வேண்டுமோ, என்னென்ன காரியத்தில் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமோ, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்போ அந்த பரிசுத்தமான தெய்வத்தை நான் பரிசுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை இச்சையான காரியங்கள், மாம்சத்தின் இச்சைகள், உலகத்தினுடைய காரியங்கள் இருக்குமானா, இன்னைக்கு நம்மை நாமே அறிக்கை செய்து, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் சொல்லப்பட்டிருக்கு. அறிக்கை செய்து விட்டு விட்டு உங்களை சுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டுவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா,
எங்களுக்குள்ள சுத்த இருதயத்தை தாங்கப்பா. உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ளுன்னு சொன்ன போல ஆண்டவரே எங்களை சுத்தவானாய் காத்துக்கொள்ள கர்த்தங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும் சொன்னது போல் உங்கள் சுத்திகரிக்கிற வல்லமை இப்பொழுது எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். இந்த நாள் முழுதும் உங்கள் கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். உங்களை சுத்தவானா காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.